தக்காளி சட்னிலே புதுவிதமாக பண்ண போகிறோம். புதுவிதமான ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. தேங்காய் போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேறு எது சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். அதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா அளவை கூட்டிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிட்டு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, இந்த சைஸ் 2 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரையும் நல்லா வணக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்படின்னா தான் இந்த நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு தோசைக்கு இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்தளவு தக்காளி மசிச்சு வணங்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு கை அளவு, அதாவது